முட்டை போண்டா எப்படி ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு நான் 3 முட்டையை நல்ல அகலமான பாத்திரத்தில் 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சுட்டு வெந்ததுக்கு அப்புறமா உடனடியாக பச்சை தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒளிச்சு எடுத்திருக்கேன். அப்போ அப்படி பண்ணிங்கன்னா முட்டை நல்லா வெந்துடும். இப்போ மாவு கலக்கிக்கலாம். 1/2 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். அது கூட 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன். 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இதை ஃபஸ்ட்டு நல்லா கலக்கிடலாம். இந்த போட்ட எல்லா மாவும் நல்லா கலங்குற அளவுக்கு நல்லா கலக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா கலங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை நல்லா சூடு பண்ணி நல்ல சூடாக இருக்கக்கூடிய எண்ணெயை இந்த மாவில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைங்க. கரண்டியில் பிசைய முடியலன்னா கையில் பிசைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிடணும். இப்படி ஒரு கையை உள்ளே விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்ல கோட் ஆகணும். இதுதான் இந்த போண்டாவுக்கு பதம், மாவு கரைக்கிற பதம் அதுதான். 1 டீஸ்பூன் மிளகை எடுத்துட்டு நல்லா தட்டிக்கலாம். இது ஏன்னா நம்ம முட்டை போண்டா செய்கிறனால இதை தட்டி சேர்க்குறப்போ அந்த மிளகும் அந்த முட்டைக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன். அதுக்காக இந்த மிளகை தட்டி நம்ம சேர்க்க போகிறோம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக தட்டுறப்போ நல்ல வாசமாக நல்ல மணமாக இருக்கும் இல்லையா, அதனால தான் உடனுக்குடனே தட்டி இப்போ நம்ம சேர்த்துக்க போகிறோம். இப்போ முட்டையை 2 கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா முழு முட்டையும் போடலாம். அதை விட 2 கட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் சேஃபு. முழு முட்டைனா சில சமயம் வெடிக்கும். அதை நல்லா சுற்றி கீறி விட்டுட்டு கேர்ஃபுல்லாக போடணும். இப்போ இந்த மாதிரி மஞ்சள் கரு வெளியில் இருக்க மாதிரி வச்சுக்கணும். முட்டையை வச்சுட்டு கையில் எடுத்து மாவை அந்த முட்டை மேலே வச்சுருங்க. ஏன்னா நம்ம முட்டையை 2 கட் பண்ணியிருக்கிறதுனால அந்த மஞ்சள் கரு விழுந்துடக்கூடாது இல்லையா, அதனால மஞ்சள் கரு போர்ஷனை மேலே வச்சுட்டு இப்படி கையில் மாவை எடுத்து ஃபுல்லாக கோட் பண்ணிடுங்க. நீங்கள் முழு முட்டையும் போடலாம் தான், ஆனால் கேர்ஃபுல்லாக போடணும். சுற்றி கத்தி வச்சு முட்டையை சுற்றி நல்லா கீறி விட்டுறணும். கீறி விட்டுட்டு போட்டிங்கன்னா சேஃப்டியாக இருக்கும். அதுக்கு பெட்டர் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிங்கன்னா சேஃப்டி பிரச்சனையே இல்லை. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அதை எடுத்து உள்ளே போட்டுருங்க. அப்படியே போட்டுட்டு நல்லா 2 பக்கமும் வேக விட்டுருங்க. வேக விட்டுட்டு எடுத்துக்கலாம். நம்ம இது மழை காலத்துலையெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. மழை பெய்யுறது இதில் ஒரே இந்த ரெசிபியில் ஒன்று என்ன அப்படின்னா, பேக்கிங் சோடா நீங்கள் கண்டிப்பாக போடணும். உப்புடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கணும். உப்பு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ இந்த போண்டா பண்ணையில் உப்புடைய அளவு கரெக்டாக இருக்கணும். கண்டிப்பாக பேக்கிங் சோடா போடணும். ஏன்னா நம்ம கடலை மாவு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ தான் நல்லா இருக்கும். இந்த போண்டா சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். வாழைக்காய் பஜ்ஜி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த அரிசி மாவு இடியாப்ப மாவு இருக்குள்ள அந்த அரிசி மாவு தான் நான் எடுத்திருக்கேன். இடியாப்பம் பண்ணுற மாவு தான் எடுத்திருக்கேன் நான். இதை நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா கடலை மாவில் கட்டிகள் இருக்கும். அதுக்காக சலிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தண்ணி விட்டு கலக்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்காது, ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலக்கிடலாம். ஒரு தடவை நல்லா கலக்கிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கிடுங்க. அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துங்க. மொத்த தண்ணியும் ஒரே டைமில் சேர்த்தாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு கலக்கிடுங்க. இப்போ இந்த மாதிரி திக்கானதுக்கு அப்புறமா அடுத்து தண்ணி சேர்த்துங்க. அது ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கடலை மாவு கரைக்கிறதுக்கு. அப்படி சேர்த்திங்கன்னா கட்டி கட்டியாக வந்துடும். அதுக்காக தான். எனக்கு இதுக்கு 1 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக தண்ணி தேவைப்பட்டுச்சு. இங்கே பாருங்கள், இப்படி கை விட்டோன்னா நல்லா கோட் ஆகணும். அதே நேரம் தண்ணி ரொம்ப தண்ணியாட்டும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது அந்த மாவு கரைச்சது. அடுத்தது இப்போ வாழைக்காயை எடுத்துக்கலாம். இதை சீவிடலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி எல்லாத்தையும் சீவி எடுத்தாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாயிடணும். சூடானதுக்கு அப்புறமா வாழைக்காயை அந்த மாவில் டிப் பண்ணி எடுத்து போட்டுடலாம். இது வந்து நல்ல 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், நல்ல புசு புசுன்னு எப்படி வந்திருக்குன்னு பஜ்ஜி. ரொம்பவும் சூப்பராக இருக்குல்ல. இது கூட தேங்காய் சட்னி, வெள்ளை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை பண்ணி பாருங்கள். இது சூப்பராக வரும். இது வேறு ஒன்றும் கஷ்டமே கிடையாது. இதில் நம்ம கலர் பவுடர் சேர்த்தலை, பேக்கிங் சோடா சேர்த்தலை. அவ்வளோதான், நம்மளுடைய பஜ்ஜிகள் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். பீட்ரூட்டில் போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை வந்து ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம், நல்லா கலக்கிக்கலாம். கலக்கியாச்சு. இப்போ பீட்ரூட்டை வந்து நான் சின்ன பீட்ரூட், ஒரு பீட்ரூட் வந்து எடுத்திருக்கேன். பீட்ரூட்டை வந்து உள்ளே போட்டுக்கலாம். பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் மாவு பிசைகிறீங்களோ அதில் போட்டுக்கோங்க. ஒரு பல்லேரி வெங்காயம், சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சைஸ் பல்லேரி வெங்காயம் ஒன்று கட் பண்ணி உள்ளே அப்படி நல்லா இப்படி நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது 2 பச்சை மிளகாயை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். மல்லி இலை சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஃபுல்லாக நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ இந்த மாவை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து பிசைஞ்சிடலாம். இந்த மாவு பிசையில் உப்பு தேவையான அளவு பார்த்து போட்டுக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1/4 டீஸ்பூன் வந்து கண்டிப்பாக சேர்த்துங்க. பேக்கிங் சோடா போட்டு பிசையிலனா இந்த போண்டா கண்டிப்பாக நல்லா இருக்காது, ரொம்ப ஹார்டாக இருக்கும். பேக்கிங் சோடா இல்லாமல் அதை பண்ணாதீங்க. சாதாரண சோடா உப்பு தாங்க, அது சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா உப்பு தான், கண்டிப்பாக சேர்த்துருங்க. இப்போ பீட்ரூட்டுடைய ஈரப்பதத்தை பொறுத்து வந்து அந்த பிசைகளுடைய மாவுடைய அளவு மாறும். சப்போஸ் தண்ணியாட்டம் இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கடலை மாவு, அரிசி மாவும் சேர்த்துக்கோங்க. 1:2 ரேஷியோவில் வந்து இருக்கணும் கடலை மாவும் அரிசி மாவும். இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது. நான் வந்து போண்டாவாக உருண்டையாக பண்ணாமல் தட்டி வடை மாதிரி அந்த ஷேப்பில் கொஞ்சம் தட்டையாக வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் எடுத்து வைக்கிறேன். அப்போ தான் எண்ணெயில் போட்டு எடுக்க ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சிட்டேன் நான் தட்டி. இப்போ எண்ணெய் காயட்டும். எண்ணெய் சூப்பராக காஞ்சிருச்சு. ஓகே, இப்போ உள்ளே போட்டுடலாம். அதெல்லாம் நம்ம தட்டி வச்சதை போட்டுக்கலாம். இதை வந்து நல்லா வேக விடுங்க. கண்டிப்பாக நல்லா வேக விடுங்க. ரொம்ப அதிகமாக எண்ணெய் சூடாக இருந்துச்சுன்னா போட்ட உடனே கலர் மாறிடும், உள்ளுக்குள்ளே எல்லாம் வெந்திருக்காது. அதை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இப்போ 2 பக்கமும் சூப்பராக வெந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டு பார்த்தீங்கன்னாவே தெரியும் இந்த ஆனியன்லாம் எப்படி வெந்திருக்குன்ட்டு. இந்த மாதிரி நல்லா வேக விட்டதுக்கு அப்புறமா எடுத்துக்கோங்க. இது சூப்பராக ரொம்ப ஓஹோன்னு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஹெல்த் வைஸ் ஓகே. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு பிடிச்சிச்சின்னா நீங்கள் ரெகுலராகவே செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். இதுவரையும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.